குட் மார்னிங். நல்லா இருக்கீங்களா? அனுதின தியானத்திற்காக காத்துக்கிட்டு இருக்கீங்களா? உங்கள சில பேர் தினந்தோறும் தவறாமல் 7 மணிக்கெல்லாம் ஆயத்தமாயிருக்கிறோம் என்று தேவ வார்த்தையினால் தினமும் நாங்கள் ஆதரிக்கப்படுகிறோம், பலப்படுத்தப்படுகிறோம் என்று சொல்லுகிறவர்களுக்காக நான் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். அதேபோல உங்க வீட்டில் இருக்கிற எல்லோரையும் நீங்க உற்சாகப்படுத்துறீங்களா அல்லது நீங்க மாத்திரம்தான் பார்க்குறீங்களா? அதே போல உங்க ரிலேட்டிவ்ஸ், ஃப்ரெண்ட்ஸ்னு எத்தனையோ பேர் இருக்காங்கல்ல, அவர்களுக்கும் கூட இந்த அனுதின தியானத்தை ஷேர் செய்றீங்களா? அதாவது தேவன் அவர்களையும் பிடிப்பாரோ என்னவோ, அவர்களும் கூட ஆவிக்குரிய வகையில வளருவார்கள் அல்லவா? நீங்கள் பிரதிபலனை பெற்றுக்கொள்வீர்கள். ஒரு ஆத்துமாவை ரட்சிப்புக்குள் வழிநடத்தினால், ஒரு ஆத்துமாவை ஆண்டவர் பட்சமாய் திருப்பினால், அவர்களை நரகத்திலிருந்து, பாதாளத்திலிருந்து ஆண்டவர் பட்சமாக நடத்துகிற போது ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை நீங்களும் பெற்றுக்கொள்ள முடியும். எனவே தேவனுடைய வார்த்தைகளை அனைவருக்கும் அறிவிக்கலாம். இவ்வளவு ஈஸியாக இந்த சோசியல் மீடியா மூலமாக அடுத்தவர்களை டைரக்டாக தேவனுடைய வார்த்தையை நாம் கொண்டு சேர்க்க முடியும் என்பதனால அனுதின தியானமாக இருந்தாலும், அதே போல கல்வாரி தரிசனம் நிகழ்ச்சியாக இருந்தாலும், எல்லா ஊழியங்களிலேயும் கூட அவற்றை உங்களுக்கு ஏற்ற வேளையிலே நீங்கள் கேட்கின்ற தேவ செய்திகளை அப்படிப்பட்ட நிலைமையிலே தேவையிலே இருக்கிறவர்களை கண்டறிந்து உடனடியாக அவர்களுக்கு இந்த செய்தி அவர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். அவர்களும் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். சரி, எழுந்துட்டீங்களாங்க? ஜெபம் பண்ணிடலாமா? பரிசுத்தமுள்ள பிதாவே, உமக்கு ஸ்தோத்திரம். மறுபடியும் ஒரு விஷயம், மீண்டும் ஒரு விஷயம். தூக்கம் விழுந்திருக்கிற நாங்கள் உண்மையை நோக்கி பார்ப்பதற்கு சகாயமருள வேண்டும் என்று கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். நித்திரை விட்டு எழுந்து விட்டீர்களா? சரிங்க, காலையில் எழுந்த உடனே சந்தோஷமா இருக்கீங்களா, கவலையா இருக்கீங்களா? அதாவது வாழ்க்கை அப்படின்னாலே, வாழ்க்கை என்றாலே அது சந்தோஷமாக இருக்கிறதா அல்லது பாரமாக இருக்கிறதா? வாழலாம் என்று இருக்கிறதா அல்லது fill up the gaps, சாக வேண்டும் என்று இருக்கிறதா? போய் சேர்ந்துடலான்னு இருக்கா? நிறைய பேர் இந்த உலகத்துல வாழ்க்கையில வர்ற பிரச்சனைகளை எதிர்கொள்ள முடியாம, போராட்டங்களை எதிர்கொள்ள முடியாம, சூழ்நிலைகளை எதிர்கொள்ள முடியாம, சரி செய்ய முடியாம, ஒண்ணு எங்கேயாவது ஓடி போயிடலான்னு நினைக்கிறாங்க அல்லது செத்து போயிடலான்னு கூட நினைக்கிறாங்க. எங்க தப்பியோட முடியும்? உன்னோட ஊரு சரியில்லைன்னு நீ தப்பி ஓடினா இன்னொரு ஊரு சரியா இருந்துருமா? எங்க பக்கத்து வீட்டாரோட பிரச்சனைன்னு இன்னொரு இடத்துக்கு போனா அங்க பக்கத்து வீட்டாரோட பிரச்சனை வராதா? இந்த கணவரோட வாழ முடியலன்னு விவாகரத்து பண்ணிட்டு இன்னொரு திருமணம் பண்ணிக்கிட்டு அந்த கணவரோட சமாதானமா இருக்க முடியும்னு கேரண்டி இருக்கா? இந்த மனைவிக்கு பிள்ளை பிறக்கலன்னு விவாகரத்து கொடுத்துட்டு இன்னொரு திருமணம் செஞ்சுக்கிட்டா அந்த மனைவிக்கும் பிள்ளைகள் பிறக்கும் என்ற கேரண்டி இருக்கிறதா? ஐயோ, அந்த சமாரியா ஸ்திரீ அப்படியே தாங்க. சமாதானத்துக்காக தேடி தேடி 1, 2 இல்லைங்க 5 கணவரை மாற்றி இருக்கிறாள். 6வதாக ஒருவனோடு கூட டேட்டிங் செஞ்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி இருந்தாளாம். கவனிங்க, நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கு ஒரு காலம் தாகம் உண்டாகாது. நான் ஆசீர்வதித்தால் அது ஆசீர்வாதம் என்று ஆண்டவர் சொன்னார். ஆசீர்வாதத்துக்காக எங்கேயும் ஓட வேண்டிய அவசியம் இல்லைங்க. எங்கேயும் போய் அதை வாங்க முடியாது. வாங்குற பொருள் அல்லவே அல்ல. நாமளே நம்மளை சரி பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைச்சா தேவனிடத்துல நமக்கு என்ன காரியம்? நாம் கெட்டு போயிருக்கிறவர்கள், பழைய ஆதாமின் சுபாவத்தோடு இருக்கிறவர்கள். அதனால்தான் பிரச்சனைகள் வருகிற போது, போராட்டங்கள் வருகிற போது, அதாவது போராட்டங்கள் இல்லாம பிரச்சனைகள் இல்லாம இந்த உலகம் இல்லை இல்லையா? ஏழையா இருந்தாலும், பணக்காரனா இருந்தாலும், கோடீஸ்வரனாகவே இருந்தாலும், ஒன்றுக்கும் இல்லாதவனுக்கு கூட அவனவன் பிரச்சனை அவனவனுக்கு இருக்கு. சிலருக்கு இன்னும் விபரீதமான பிரச்சனைகள்லாம் இருக்குங்க. அடிக்கடி இங்க நிகழ்கிற இயற்கை பேரழிவுகளினாலே இப்போ இன்னும் கஷ்டத்துக்கு ஆளாயிட்டே இருக்கும் இல்லையா? பஞ்சம் உண்டாகிறது. பஞ்சம் வரும் ஆண்டவர் வருகை நாட்களிலே என்று சொன்ன வேத வாக்கியம் நிறைவேறிக் கொண்டிருக்கிறது. சம்பாத்தியமில்லை, வருமானமில்லை, சம்பளமில்லை, வியாபாரங்களும் மூடப்படுகின்றன. குளோபல் வார்மிங் அதிகமாகிவிட்டது, பஞ்சம் உண்டாகிறது, தண்ணீர் எங்கும் இல்லை என்ற வார்த்தைகளை நாம் கேள்விப்படுகிற போது, கடன்களால் சூழப்படுகிற போது கட்டாயமாக வாழ்க்கை என்பது எரிச்சல் உண்டாக்குகிறது. உங்களை யாராவது அந்த மாதிரி சூழ்நிலையில் இருக்கீங்களா? எப்பேற்பட்ட பிரச்சனைகளுக்குள்ள இருந்தாலும் இயேசு கிறிஸ்து இருக்கிறார் என்ற ஒரு விஷயத்தை மறந்துடவே கூடாது. தயவுசெய்து எப்பொழுதும் கூட உலகத்தில் எதிர்கொள்ளுகிற பிரச்சனைகளை தாங்க முடியவில்லை என்று தப்பி ஓடுவதற்கோ, விட்டு விட்டு செல்வதற்கோ அல்லது நின்று விடுவதற்கோ முயற்சி செய்யவே செய்யாதீங்க. நம்ம எவ்வளவு தூரம் போனாலும் அவ்வளவு தூரம் அந்த பிரச்சனைகள் நம்மை துரத்தி கொண்டேதான் இருக்கும்.
பிசாசானவனுக்கு தப்பிக்க வேண்டும் என்று பயந்து ஓடினால் அவன் நம்மை துரத்தி துரத்தி வேட்டையாடி கொண்டே இருப்பான். பிசாசானவனுக்கு எதிர்த்து நில்லுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. போராட்டங்களை எதிர்கொள்ள வேண்டும். எதிர்கொள்வதற்கேற்ற பலன் இல்லை என்றால் இயேசுவிடத்திலே கேட்கலாம். அவர் நம் பட்சமாய் நின்று, நேற்று கூட பார்த்தோம் அல்லவா, இயேசு நம்முடைய பட்சமாய் நிற்கிறவர். உண்மையாய் அவர் நம் பட்சம் நிற்கிறவர். நம்முடைய எல்லா வேலைகளையும் அவர் வாய்க்க பண்ணுகிறவர். யுத்தம் கர்த்தருடையது. நம்முடைய போராட்டங்களை ஆண்டவர் பார்த்துக் கொள்வார். அதை விட்டு நாம் தப்பி ஓடுவதிலே பிரயோஜனமில்லை. செத்துப் போய்விடலாம் என்று நினைத்தால் அது இன்னும் அதிக பிரச்சனைகளுக்கு வித்திட்டு விடும். செத்து போறவங்க என்ன போய் ஹாயா இருக்க முடியும்னு நினைக்கிறீங்களா? கொலை செய்யக்கூடாது என்று தேவன் சொன்ன வார்த்தைகளை கேட்டிருக்கீங்கல்ல? பிறனொருவனை கொலை செய்தால் அது எவ்வளவு பெரிய பாவமோ, அதுபோல் நம்மை நாமே மாய்த்துக் கொள்வதும் கூட அதே மாதிரி தான். அதுவும் கொலைதானே. உன் ஆவியை எடுத்து போடுவதற்கு உனக்கு அதிகாரம் இல்லை. அது தேவன் கொடுத்ததல்லவா? ஒருபோதும் தற்கொலை செய்கிற அந்த முயற்சிகளை செய்யக்கூடாது. ஏற்கனவே நீங்க செத்து போயிடலாம் என்று முயற்சி செஞ்சிருக்கீங்களா? ஏனோ இந்நாட்களில் நல்ல எஜுகேட்டட் பர்சன்ஸ், நல்ல டீசெண்டாக இருக்கிறவங்க எல்லாம் கூட, ரிச் பீப்புள் அப்படின்னு எல்லாம் தெரிஞ்சவங்க கூட ஃபேனில் சேரில் ஏறி கைத்தை கட்டி தூக்கு மாட்டிக்கிட்டு செத்து போகிறத நாம் கேள்விப்படுறோம் இல்லையா? எவ்வளோ பயங்கரம்னு யோசிச்சு பாருங்களேன். சாவதே பெட்டர் என்ற அந்த யோசனை வருகிற போதே உடனே நீங்க தேவனிடத்திலே முறையிடணும். உரத்த சத்தமாய். ஒரு பக்தன் என்ன செய்தான் என்று வேதம் சொல்லுகிறது, பார்க்கலாம். சங்கீதம் 118வது சங்கீதம் பாருங்க, 17வது வசனம். சங்கீதம் 118:17. ஒருவேளை வேதாகம் கையில் இருந்தா தயவு செய்து இந்த வசனத்தை அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கோங்க. நான் சாவாமல். கவனிக்கிறீங்களா? நான் சாவாமல். இல்ல பிரதர், நாம சாவா அப்படின்னு சொல்றீங்களா என்ன? நான் சாவாமல். ஒருவேளை ஆண்டவர் அழைத்தால் நான் சென்று விடுவேன். அது சாவதற்கல்ல. ஆண்டவருக்குள்ளே பிழைத்திருக்கிறவர்கள் பாக்கியவான்கள். கர்த்தருக்குள் நித்திரை அடைந்தவர்கள் நித்திரையில் இருக்கிறார்களே தவிர அவர்கள் சாகவில்லை. ஒரு ஆழ்ந்த நித்திரை. நம்முடைய சரீரம், அதாவது நாம் கண்ணை மூடுகிற போது நாம் பரலோகத்திலே நம் கண்களை திறப்போம். நானே என்னுடைய ஜீவனை மாய்த்து கொள்ள மாட்டேன். நான் சாவாமல் பிழைத்திருந்து கர்த்தருடைய செய்கைகளை விவரிப்பேன். நான் சாகக்கூடிய சூழ்நிலை வருகிற போது டாக்டர் சே there is no hope என்றவர்கள் கையை விரிக்கிற போது படுக்கையின் மீது இனி எந்த ட்ரீட்மெண்ட்டும் வேலை செய்யாது, இனி இந்த நபர் இறந்து விடுவார் என்று சொல்லுகிற போது கூட எத்தனையோ தரம் எத்தனையோ பேருக்காக நாம் விண்ணப்பம் பண்ணுகிற போது அவர்களும் மனம் கசந்து, ஆண்டவரே என்னை பிழைக்க வைத்தால் உமக்கு சாட்சியா இருப்பேன் என்று ஒரு உடன்படிக்கை செய்து கொள்கிற போது வைத்தியர்கள் கூட குழம்பி போகிற வகையில சுகத்தை பெற்றுக்கொள்கிற போது, எவ்விதத்திலே அவர் படுக்கையின் மீது அல்லது கோமாவில் இருக்கிற போது தூதர்கள் தன்னை தரிசித்தார்களோ, ஆண்டவர் தனக்கு தரிசனம் தந்தாரோ, அவருடைய சுகமாக்கும் கரங்கள் என்னை தொட்டது என்று அநேகர் சாட்சி சொல்லுகின்ற போது விசுவாசிகளுடைய மனக்கண்கள் திறக்கப்படுகின்றன. திக்கற்ற சாவு நான் சாக மாட்டேன். அனாவசியமாக என் உயிரை மாய்த்துக் கொள்ள மாட்டேன். ஒரு கோழியைப் போல நான் சாக மாட்டேன். முடிவு பண்ணிக்கோங்க. நான் சாக மாட்டேன். வாழ்ந்து சாவாமல் பிழைத்திருந்து கர்த்தருடைய செய்கைகளை விவரிப்பேன். நம்மை மரணத்திலிருந்து தப்புவிக்கிறவர் ஆண்டவர் என்பது எவ்வளவு அற்புதமாக மரணத்திலிருந்து என்னை ஆண்டவர் தப்புவித்தார் என்பது என்னை ஒரு சாட்சியாக மாற்றுகிறது. ஆமாங்க, மரணத்தின் எல்லைக்குள் நாம் சென்றாலும் கூட நம்மை பிழைக்க வைக்கிற ஆண்டவர் இருக்கிறார் என்று, உனக்கு ஆசை இருந்தால் பிழைக்க வேண்டும் என்று, ஆண்டவருடைய சாட்சியாய் வாழ்வதற்கு புசிக்க குடிக்கவும் அல்ல, பாவத்தில் தொடர்வதற்கும் அல்ல, ஆண்டவருக்காக வாழ வேண்டும் என்று. இதுவரைக்கும் என் வாழ்க்கை வீணடித்து விட்டேன் என்று இன்னைக்கு நிறைய பேர் மனம் போன வாழ்க்கை வாழ்ந்து வியாதிக்கு ஆளாகி கெட்ட பழக்கங்களுக்கு அடிமையாகி படுக்கையில விழுகிற போது, ஐயோ ஐயா, நான் என் வாழ்க்கையை என் கையாலேயே கெடுத்துக் கொண்டேனே, என்னை பிழைக்க வைத்தால் உமக்காக நான் வாழ்வேன்
என்று அந்த மரணப்படுக்கையிலிருந்து கண்ணீர் விட்டு ஜெபிக்கிற போது எவ்வளவு அற்புதமாக அவர்கள் சுகத்தை பெற்றுக்கொண்டார்கள். தொடர்ந்து அவர்கள் எத்தனை வருட காலம் ஆரோக்கியமாயிருந்து சாட்சியாக இருந்தார்கள் என்பதெல்லாம் எத்தனையோ சாட்சிகள் மூலமாக நான் காண்பிக்க முடியும். உங்களுடைய வாழ்க்கையில் கூட அவ்வளவுதான், என் கதை முடிஞ்சிருச்சு அப்படின்னு நினைக்காதீங்க, அல்லது நான் செத்து போயிடுவேன்னு நினைக்காதீங்க, அல்லது எங்கேயா தப்பி ஓடிடலான்னு நினைக்காதீங்க. எங்க போனாலும் பிரச்சனை தான். இது பிரச்சனைகள் நிறைந்த உலகம். வரம் சுமக்கிற மனிதர்களை இடத்தில் வாருங்கள் என்று ஆண்டவர் அழைக்கிறார். அவருடைய அழைப்பை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஒரு உண்மையான விசுவாசி, கிறிஸ்துவுக்குள் விசுவாசத்தோடு இருக்கிறவன், வேதம் திட்டமாய் சொல்லுகிறது மரித்தாலும் பிழைப்பான் என்று. நம்முடைய சரீரம் இங்கே மாய்ந்து போனாலும் மகிமையின் சரீரத்தோடு கூட நாம் எழுந்து அவருடைய சன்னதிக்கு போவோம் என்பது நம்பிக்கை. மாத்திரமல்ல, இந்த உலகத்தில் வாழும்போது நாம் கிறிஸ்துவை போல வாழ வேண்டும். பவுல் சொன்னான் அல்லவா, எனக்குள் வாழ்கிறவர் கிறிஸ்துவே. என்ன பிழைக்க வைங்க, மறுபடியும் சூதாடுவேன், என்ன பிழைக்க வைங்க, மனம் போன போக்குல பாவத்துல நான் திரும்ப புரளுவேன் அப்படின்னா உனக்கு வாழ்க்கை இருக்காது. கவனே, என்ன பிழைக்க வைங்க ஆண்டவரே, உமக்காக இனி நான் வாழ்வேன். நான் அஞ்ஞானியாயிருந்து என்னுடைய மூர்க்கத்தனத்துக்குள்ளாக வளர்ந்து என் சரீரத்தை கெடுத்துக் கொண்டு என் குடும்பத்தை சிதைத்துக் கொண்டேன். என்னை நீர் மன்னித்தால், என்னை நீர் ரட்சித்தால், என்னை நீர் பிழைத்திருக்கும்படி செய்தால் உடைய செய்கைகளை விவரிப்பேன். லாசரு மரித்து போய் 4 நாட்கள் கல்லறைக்குள் இருந்தான். மரியாளுடைய மார்த்தாளுடைய விண்ணப்பங்களினாலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து லாசருவை பிழைக்க வைத்தார். 4 நாட்கள் கழித்து அவன் உயிரோடு எழுந்தபோது யூதர்கள் எல்லோரும் ஓடி வந்தார்களாம். செத்து போய் 4 நாட்களாய் நாரியவன் எப்படி உயிரோடு வந்தான்? லாசரு சொல்லியிருப்பான், நான் அல்லையா, நான் என் பாவத்தினாலே மரித்தேன், ஆனால் என்னை உயிரோடு எழுப்பினவர் ஆண்டவர் என்று ஆண்டவரிடத்திலே காண்பித்திருப்பான். ஆண்டவரை மகிமைப்படுத்தினான். ஆதி திருச்சபையில் ஒரு பெரிய விசுவாசியாய், ஜீவனுள்ள சாட்சியாய் அவன் நின்றான் என்பதை நாம் பார்க்கிறோம். மரணம் நம்மை கிறிஸ்துவினின்று வேறு பிரிக்கக்கூடாது. மரணம் நம்மை கிறிஸ்துவோடு கூட ஐக்கியப்படுத்த வேண்டும். பாவத்திற்கான சம்பளம் மரணம் என்பதை, உன்னுடைய பாவங்கள் கிறிஸ்துவின் இரத்தத்தால் கழுவப்படவில்லை என்றார். நீ உன் மனம் போன போக்கிலே வாழ்ந்து உன் பாவத்தினால் நீயே கூனி குறுகி வெட்கத்தோடு கூட உன்னை நீ காயப்படுத்திக் கொள்ளும் போது, அல்லது உன் உயிரையே நீ மாய்த்துக் கொள்ள முயற்சி செய்யும் போது, இந்த பாதாளத்தில் அக்கினி சூளையிலே நீ தவிக்க வேண்டியதாகிவிடும். கவனிங்க, எத்தனையோ பேர் மரித்து தற்கொலை செய்து கொண்டவர்கள் தேவனுடைய அந்த சமயம் வருகிற வரைக்கும் அவர்கள் பொல்லாத ஆவியைப் போல் சுற்றிக் கொண்டிருப்பார்கள். சாத்தான் எப்பொழுதுமே கூட நம்மை கொலை செய்ய வேண்டும் என்று தான் விரும்புவான். ஏனென்றால் உயிரோடு இருக்கிற வரைக்கும் நாம் ஏசையா என்றால் அவர் நம்மை ரட்சித்து விடுவார், நம்மை அவருடைய ராஜ்யத்தின் வாரிசுகளாக ஆக்கிக் கொள்ளுவார். ஆனால் ஒரு மனிதன் கிறிஸ்துவின் இரத்தத்தால் கழுவப்படாமல், தன் பாவத்தை அறிக்கை செய்யாமல் பாவத்துக்குள்ளாகவே வாழ்ந்து மரிப்பான் என்றால் பிசாசானவனுக்காக வைக்கப்பட்டிருக்கிற அந்த நரகாக்கினைக்குள் தள்ளப்படுவான். எனவேதான் தினந்தோறும் ஆண்டவரிடத்திலே விண்ணப்பம் செய்து, அப்பா என்னை பிழைக்க வைங்க, மரணத்தினின்று என்னை தப்புவிங்க, என் கால்கள் இடராதபடி என்னை காத்துக்கொள்ளுங்க, துக்கத்தில் மூழ்கி போகாதபடி எனக்கு ஆறுதலாருங்க. பக்தனான யோபு எவ்வளவோ சிரமங்கள் வந்தபோதும் கூட சாக வேண்டும் என்று நினைக்கவில்லை. என்னுடைய மீட்பர் ஜீவனுள்ளவர் என்று நான் அறிந்திருக்கிறேன். இந்த சரீரம் எப்பேற்பட்ட நிலைக்கு தள்ளப்பட்டாலும் என் தேவனை நான் கண்ணார காண்பேன் என்ற அந்த உயிர்த்தெழுதின் சரீரத்திற்காக அவன் காத்திருந்தானே தவிர, இந்த சரீரம் பாடுகளுக்குள்ளாக இருக்கிறது, வியாதியால் இருக்கிறது என்று தன் உயிரை மாற்றிக்கொள்ள அவன் முயற்சி செய்யவே இல்லை. ஆனால் ஆண்டவரை அவன் விசுவாசித்ததினால இடத்தலையான ஆசீர்வாதத்தை இழந்து போன சகல ஆரோக்கியம் எல்லாவற்றையும் சம்பாதித்துக் கொண்டான். ஒருவேளை நீங்களும் கூட உங்கள் சொந்த முயற்சியினாலே உங்கள் ஆரோக்கியத்தை கெடுத்துக் கொண்டிருக்கிறீர்களா? ஆஸ்தியை இழந்து போய் நிற்கிறீர்களா? அவமானத்துக்கு ஆளாகி நிந்தைகளுக்கு ஆளாகி இருக்கிறீர்களா? தாங்க முடியாத பாடு வேதனைகளினால் தப்பி ஓடலாம் என்று நினைக்கிறீர்களா? செத்து விடலாம் என்று நினைக்கிறீர்களா? ஆண்டவர் இப்பொழுது உன்னோடுதான் பேசுகிறார். ஆண்டவரே, நான் சாகாமல் பிழைத்திருக்கும்படி, நான் பிழைத்திருந்து உம்முடைய சாட்சியாய் ஜீவித்திருக்கும்படி ஒரு உடன்படிக்கை செய்து உங்கள் ஆண்டவர் தம்முடைய அற்புத காரியங்களை செய்வார். ஜெபிக்கலாம். பரிசுத்தமும் அன்பும் நிறைந்த பிதாவே, வஞ்சிக்கிறவனான ஏமாற்றுகிறவனான பிசாசின் தந்திரங்களுக்கு நாங்கள் இடங்கிடாமல், செத்துவிடு செத்துவிடு சாவதே மேல் என்ற வார்த்தைகளுக்கு எங்கள் இருதயத்தில் இடம் கொடாமல், நான் சாக மாட்டேன்,
நான் பிழைத்திருந்து கர்த்தருடைய காரியங்களை நான் விவரிப்பேன். என் பாவங்கள் கிறிஸ்துவின் இரத்தத்தால் கழுவப்பட்டிருக்கிறது. அவர் என்னை ஒரு புது மனிதனாக ஆக்கி அவருடைய ராஜ்யத்தின் வாரிசாக ஆக்கியிருக்கிறார் என்ற அந்த விசுவாசத்தோடு இருப்பதற்கு, சோர்ந்து போயிருக்கிறவர்களை மீட்டெடுத்து அப்படிப்பட்ட ஆலோசனைகளில் இருக்கிறவர்களை ஆண்டவராக இயேசுவின் நாமத்திலே விடுவிக்க வேண்டும் என்றும், நம்பிக்கையுள்ள வாழ்க்கை எங்கள் ஒவ்வொருவருக்கும் அருள வேண்டும் என்று கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் அந்யோன்ய ஐக்கியமும் சந்தோஷமும் சமாதானமும் நம் அனைவரோடும் என்றும் என்றும் சதா காலங்களிலும் தங்கித் தரித்திருப்பதாக, ஆமென். உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்க விரும்பினால் 8939801234 என்ற நம்பருக்கு டெக்ஸ்ட் அல்லது வாய்ஸ் மெசேஜ் மூலமாக வாட்ஸ்அப் அனுப்புங்கள். அனாவசியமான ஆலோசனைகளுக்கு இடம் தராமல் அப்படிப்பட்ட யோசனைகளை எதிர்கொள்ள முழங்கால் படிட்டு ஜெபியுங்கள். முழு இருதயத்தோடு தேவனிடத்திலே சொல்லுங்கள். நேர்த்தியாய் ஜெபித்து பிசாசானவனுக்கு எதிர்த்து நில்லுங்கள். உங்களுக்காக நாங்களும் ஜெபிக்கிறோம், நீங்களும் தொடர்ந்து ஜெபியுங்கள். தொடர்ந்து தேவனுக்கு சித்தமானால் நாளை இதே நேரம் இதே அனுதின தியானத்தின் வாயிலாக மீண்டும் சந்திக்கலாம். அது வரைக்கும் தேவனுடைய மகா கிருபை உங்களுக்கு துணையாயிருப்பதாக.